ஹாய், என் பேர் சந்தோஷ். என் ஒய்ஃப் சிவநந்தினி. நாங்கள் சித்தால பக்கத்தில் 3 BHK ஃப்ளாட்ஸ் வாங்கியிருக்கோம். ப்ராப்பர்ட்டி பேர் பொலினீசியம். நாங்கள் 2015லேருந்து ஆக்சுவலாக இன்டீரியர் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நிறைய இன்டீரியர்ஸ் பார்த்துட்டோம். பெரிய பெரிய இன்டீரியர் ஒர்க் ஷாப்ஸ்லாம் போய் பார்த்தோம், நேரடியாக போய் பார்த்தோம். அப்புறம் ஒரு இன்டீரியருக்கு ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், ஈவன் அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டோம். பட் என்னமோ எங்களுக்கு டிசைன் பிடிக்கல, அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்டு மூலியமா எங்களுக்கு வந்து 3 pillars வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது ப்ரீ டிசைன் பார்த்தோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 3D பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சிருச்சு, அந்த ஆர்கிடெக்ட் டச் இருந்தது அதில். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்டே நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். நான் வந்து இவங்கள்ட்ட 3 pillars எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து ஒர்க்கு தான் வந்து வீடு செக் பண்ணாங்க. செக் பண்ண உடனே வந்து 3D டயக்ராம் எங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. அதுல வந்து எனக்கு உடனே விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வீடு இருக்க போகுது. ஆனா வெளி இதுல கம்பேர் பண்ணும்போது அப்படி அவங்க பண்ணல. வெறுமையா பாக்ஸ் கபோர்டு அது மாதிரி தான் இருந்தது தவிர ஸோ ஹோம்குள்ள வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இவங்க 3 pillarsல எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. ஃபர்ஸ்ட் இதுவே வந்து ஸோ இது இவங்க கூட போகலாம், நம்ம நம்பி போகலாம், இந்த டிசைன் நம்ம அப்படியே தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பிடபிள்யூபி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வந்து கிச்சனுக்கு தனியாக அக்ரிலிக் யூஸ் பண்ணியிருந்தோம், வாட்டர் ரெசிஸ்டண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. வார்ட்ரோப்லலாம் வந்து கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு மாடர்னைஸ் டச் இருக்கணும்னு சொல்லிட்டு கேன் மெஷ் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்லையுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஒரு பேஜ் கலரில் ஒரு தீம் இருக்கணும்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ஒரு ரூம்லையும் வந்து தனித்தனி பெயிண்ட் அடிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு லைனிங்கும் டிஃப்ரெண்ட் பெயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, டியூக் ஆஃப் இருக்கும். எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். இப்போ நாங்க வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஏன் வந்து ஒரு இன்டீரியர் போயிட்டு வேணாம்னு நினைச்சோம்னா, அவங்களால வந்து இண்டிவிஜுவலா கஸ்டமைஸ் பண்ண முடியல. அவங்களா ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தாங்க, ஒரு டெம்ப்ளேட் வச்சிருந்தாங்க, அதுக்குள்ள எங்களை ஃபிக்ஸ் பண்ண பார்த்தாங்க. ஆல்தோ வந்து அவங்க ரொம்ப இன்னும் சீப்பரா தரோம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல. எங்களுக்கு வந்து ஒரு ரூமுமே இந்த யூனிக் தீம் இருக்கணும்னு ஆல்ரெடி எங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து எவ்வளவு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு இதே பெயிண்ட் தான் அந்த ரூமுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல. ஈவன் ஒரு லைன் ஆஃப் பெயிண்ட் கூட டிஃப்ரெண்ட் பெயிண்ட் அவங்க அதை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு குட் டச்சா இருந்தது. இன்னொரு யூனிக் பாயிண்ட் என்னன்னா மெட்டீரியல் செலக்ஷன். நாங்க வந்து ஷோரூம் போனோம், அங்க வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. ப்ராப்ளி அந்த அவங்களோட அந்த ஆர்கிடெக்டோட பிளான்க்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நாங்க சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எஸ்பெஷலி அந்த டியூக்கோ பெயிண்ட் அடிச்சதா இருக்கட்டும், எல்லா ரூம்லயும் பாத்தீங்கன்னா பேனல்ஸ் இருக்கும், அந்த பேனல்ஸ் செட் பண்ணது இருக்கட்டும். அது இல்லாம வந்து வார்ட்ரோப்ல எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான டிசைன் இருக்கு, ஆன்டிக் டிசைன் மாதிரி பிளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஆர்கிடெக்ட் பிளான்ல இருந்து வந்தது. அது கிட்டத்தட்ட அவங்க கொடுத்த மெட்டீரியல் கூட எக்ஸாக்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 3Dல என்ன இருந்ததோ அதே வந்து அவங்க கிட்டத்தட்ட டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது இல்லாம நிறைய ஐடியா அவங்களோடதும் இருந்துச்சு, நிறைய அவங்க டச் அவங்க இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ரூம் வந்து நார்மலா இல்லாம எப்படி வந்து ஒரு யூனிக் பேட்டர்னா எடுத்துட்டு வர்றது. நாங்க ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தான் கொடுத்தோம். செமி சர்க்கிள் ஒரு தீம் கொண்டு வந்தது. அது இல்லாம வந்து இந்த ஃபோல்டபிள் டைனிங் டேபிள், அந்த ஊஞ்சலோட பொசிஷன், இதெல்லாமே நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் ஈஸியா இருந்தது அடுத்தடுத்து என்ன சொல்லணும், எப்படி எடுத்துட்டு போனோம்ன்றது. எஸ்பெஷலி இந்த வால்பேப்பர்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தீம் ரொம்ப அழகா இருந்தது. நாங்களும் பின் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தோம், நிறைய ஐடியாஸ் தான் இருந்தது. அதை ஷேர் பண்ண அவங்களும் இம்ப்ரூவைஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு ஈஸியா எடுத்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஆர்கிடெக்ட் வந்து அவங்க லேட்டஸ்ட் டிசைனர் இருந்தாங்க. பின்ட்ரெஸ்ட்ல ஒரு பின் இன்ட்ரெஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அது மோஸ்டா அதுல இருந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணிருந்தாங்க. ஆர்கிடெக்ட் நல்லா பண்ணிருந்தாங்க. இன்னொன்னு நாங்க சொன்னா அவங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா டிசைன் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும், இல்லைன்னா வந்து பண்ண முடியாத மாதிரி நிறைய மெட்டீரியல் சேலஞ்சஸ் இருக்கும். அவங்க அது வந்து ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன் ஒன்று எடுத்துட்டு வந்துருவாங்க. எப்படி அதை கொண்டு போறது, எங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. இது வந்து நல்ல ஒரு அப்ரோச்சா இருந்துச்சு. அப்புறமா வந்து வயசானக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பால்கனில வந்து அவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சு போச்சு. காத்து அடிக்கிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு உட்காந்துருந்தாங்களே, சும்மா வெளியில பார்க்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிற மாதிரி இருந்து, எப்பவுமே டிவி டிபெண்ட் பண்ணி இருக்கணும் மாதிரி இல்லாம வெளியே என்ன நடக்குது அது பாக்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. இந்த டிசைன் முடிஞ்ச உடனே அடுத்த எக்ஸிகியூஷன் பார்ட்டுக்கு வந்தோம். எக்ஸிகியூஷன் பார்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேஸா முடிச்சுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டாண்டர்டான பில்டர்ஸ் என்ன ஒயரிங் கொடுத்துருந்தாங்களோ அவங்க வந்து ரொம்ப மினிமலா கொடுத்துருந்தாங்க பில்டர்ஸ். நிறைய இடத்துல வந்து சுவிட்ச் போர்ட்ஸ் இல்லை. நாங்க கேட்குற பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி ஹால்ல பாத்தீங்கன்னா 1-2 சுவிட்ச் போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாங்க நிறைய சுவிட்ச் போர்டு ஆட் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ ஒயரிங்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாம அதே பிராண்ட் ஒயருக்கு போயிருந்தாங்க. ஸோ
அதே பிராண்ட் ஒர்க் போனனால ஆல்மோஸ்ட் ஒர்க் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது, நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்த பிராண்ட் அப்படியே ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. என்னெல்லாம் பிராண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்களோ அதை கமிட் பண்ண பிராண்டே பண்ணியிருந்தாங்க. அது பிராண்ட் எல்லாமே நல்ல பிராண்ட் தான். நாங்களும் யூடியூப்ல எல்லாத்தையும் பார்த்தோம், வெப்லையும் பார்த்தோம். ஸோ எல்லாமே நல்ல பிராண்டா இருந்துச்சு. எங்களுக்கு அந்த விஷயத்துல நான் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸா முடிச்சுட்டு இருந்தோம். எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங்க்கு முன்னாடி அந்த கார்பென்ட்ரி ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கார்பென்ட்ரி ஒர்க்கும் ஓரளவுக்கு முடிஞ்ச பிறகு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பெயிண்டிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன ஒர்க் இருந்துச்சு, இந்த குஷன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து கர்டைன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நாங்க கொஞ்சம் அவசரப்படுத்திட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் பில்டர் சைட்ல கொஞ்சம் டிலே இருந்துச்சு, கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது. ஏன்னா இந்த ஆமா கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டினால எங்களுக்கு கொஞ்சம் லிமிடேஷன் இருந்தது. 5 மணி வரைக்கும் தான் வேலை செய்யணும், சாட்டர்டே சண்டே வேலை செய்யக்கூடாது. ஸோ ஆல்மோஸ்ட் அது எல்லாமே தாண்டி வரணும்னா நாங்க கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு இருந்தோம் அவங்கள. அதுக்கும் அவங்க ஈக்குவலா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பில்டர் சைடும் மேனேஜ் பண்ணிட்டு எங்க சைட்லயும் வந்து எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்பெஷலி இந்த பெயிண்டிங் கொஞ்சம் டைம் ஆகணும்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சு இந்த லெவல் ஆஃப் ஒர்க் வந்து நல்லா இருந்துச்சு. அப்படி அதனாலதான் இந்த டைமிங் எடுத்திருக்கோம். சிங்கிள் கலர் இல்லாம ஒவ்வொரு ரூமும் டிஃப்ரெண்டா பண்ணும்போது ஏன்னா ஒயிட் வந்து மிஸ் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே பண்ணிருந்தாங்க. அதனால அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் எக்ஸிகியூஷனும் நல்லா இருந்துச்சு. ஃபைனலி நாங்க கேட்ட மாதிரியே வந்திருந்தது. அதான் அவங்க கொடுத்த அந்த 3D டயக்ராம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நாங்க நிறைய ஸ்கோப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஐடியா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பூஜா ரூம்ல தான் வைக்கலான்னு இருக்கும், 3rd பெட்ரூம் வைக்கலான்னு இருந்தோம். ஸோ இல்லை வேணாம், நம்ம டிவி ஆல்ரெடி இருக்கு, மியூசிக் சிஸ்டம் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க கிட்ட. ஸோ எல்லாருமே யோசிச்சோம் எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு. கடைசியில வந்து டிவியோட அந்த ஸ்டாண்ட்லயே வந்து மேல வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் வச்சுக்கலாம், அது இல்லாம நம்ம வந்து டைனிங் டேபிளுக்கு மேல வந்து ப்ரொஜெக்டரை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷனுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த சேலஞ்சஸ்லாம் மிட்டிகேட் பண்ணிட்டு அதுவும் நாங்க பண்ணிட்டோம். அதே மாதிரி நாங்க ஒன் ஆஃப் த ரெஸ்ட் ரூம் வந்து லாண்ட்ரி செக்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அவங்க கிட்ட. அதுவும் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க லாண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ட்ரையர், வாஷிங் மிஷின் அதுலயே செட் பண்ணிக்கிட்டோம். ஆல் த பிளம்பிங்ஸ் லைன்னா அது மாற்ற வேண்டியதா போச்சு. ஹால்ல வந்து ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு செப்பரேட்டா எந்த இதுவும் இல்லை. ஸோ அதுக்கு தனியா வந்து ஒரு செப்பரேஷன் போட்டு ஒரு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு ஒரு இது எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ நாங்க சொல்ல அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ சேலஞ்சஸ்லாம் ஒன்று ஒன்றா மாற்றி நாங்களும் ஒர்க் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ கடைசியா வந்து நாங்க என்ன நினைச்சோமோ அதே மாதிரி வந்திருந்தது. அது ஒரு நல்ல ஆமா. இன்னொன்னு எங்களுக்கு ஒரு சென்டிமெண்டா 2 அலமாரா இருக்கு. ஸோ அதை வந்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்ன உடனே டிசைனோட யூனிக்னஸும் குறைக்காம எப்படி பண்ணலாம்னு சொல்லும் போது ஒரு பிளாங்கா ஒரு வார்ட்ரோப் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள அலமாரா செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம். அது ஒரு யூனிக்கான ஐடியாவா இருந்துச்சு. ஆமா, ஒரு ஆப்டிமமா 2 பேருக்கும் ஒரு சொல்யூஷனா வர மாதிரி இருந்தது. ஸோ நாங்க என்ன சொன்னோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோப்பும் சேஞ்சாக அடாப்ட் பண்ணி கடைசி பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் ஹாப்பி தான். அப்புறமா வந்து நிறைய இந்த பாக்ஸ் நிறைய இருக்கும், பார்க்க தெரியாது, நிறைய கபோர்ட்ஸ் இருக்க மாதிரி. ஆனா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு பொருள் வச்சப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்க மாதிரி நாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி இருக்குது. ஸோ நிறைய வெளியில பொருள் வைக்க வேணாம், எல்லாமே சேஃப்டியா உள்ள வச்சிருக்க மாதிரி இருக்கு கபோர்ட்ஸ்லாம். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த அவங்க நேம் 3+ நேம் ஏத்த மாதிரி அவங்க 3 பேருமே அந்த அவங்க டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நந்தினி அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பண்றாங்க. அடுத்த ஃபெராஸ் வந்து எல்லாமே என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் அவரோட ஐடியா இருக்கும். கடைசி ஹாரிஸ் வந்து லாஸ்ட் சப்போர்ட் ஃபுல்லா அவங்க. அவங்க 3 பேருமே ஒரு டீமா இவங்க அடுத்தவங்க வீடு நினைக்காம நம்ம ஃபர்ஸ்ட் நல்ல ப்ராஜெக்ட் நல்லா பண்ணணும் அது மாதிரி நினைச்சு கரெக்டா சூப்பரா பண்ணி தந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த டீம் சின்ன டீமா இருந்தாலும் ஸ்மால் டீமா இருந்தாலும் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவங்க கூட பேசுறதுக்குமே நமக்கு ஈஸி அவைலபிலிட்டி இருந்தது. மிச்ச இன்டீரியர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்க கிட்ட இப்போ ஒரு கால் பண்ணா கூட உடனே அவங்க ஏதோ ஒர்க் இருந்தா கூட ஒரு 5 செகண்ட்ஸ் அப்புறம் கழிஞ்சு நம்ம கால் பண்ணி பேசுவாங்க. என்ன மேம் நீங்க இதுக்கு என்ன சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. 3+ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்களோட அந்த அப்ரோச் தான். 3D டயக்ராம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம ஹோமை வந்து விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. கம்பேர் பண்ணும்போது மிச்ச இதுல வந்து எனக்கு அவ்வளவா கனெக்ட் ஆகல. இவங்க வந்து அதை கனெக்ட் பண்றது ரொம்ப அந்த விதம் ரொம்ப பிடிச்சிச்சு. டயக்ராமே ஸோ இந்த இடம் இப்படிதான் இருக்கும், இந்த இடத்துல இது இருக்கும், அது மாதிரி எனக்கு நல்லா ஓகேவா இருந்துச்சு. அதனாலதான் அது இவங்க கூட போகலான்னு நாங்க முடிவெடுத்தோம். நாங்க ரொம்ப ஹாப்பி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் வச்சு. கடைசியா ஒரு vote of thanks to all the efforts, especially ஃபெரோஸ், நந்தினி அண்ட் ஹாரிஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன எவ்வளோ நல்லா இருக்குன்னா, எங்களுக்கு இன்னும் அடுத்த ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தாலும் அவங்களை கான்டாக்ட் பண்றதா சொல்லியிருக்கோம். அது எல்லாமே எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இவன் இந்த ஃபிளாட்ஸோட அசோசியேஷன்ல கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்களோட கான்டாக்ட்ஸ். நிறைய பேர் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க, நிறைய நேபர்ஸும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம் அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல.